ஒரு ஸ்மால் டிவோஷன் இன்றைக்கி பண்ணிவிட்டு சீக்கிரம் ஓடிடும். ஃபில் யுவர் லைஃப் வித் பீஸ். உங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் சமாதானத்தினாலே நிரப்புங்கள். நிறைய பேருக்கு இன்றைக்கி எல்லாரும் தேடக்கூடியது, எல்லாரும் விருப்பமாக வாங்கக்கூடியது நிம்மதி. சும்மா சாதாரண சின்ன பிள்ளைங்கள்லேருந்து சொல்கிறாங்க, நிம்மதியே இல்லைங்க என் வாழ்க்கையில். என்னத்தை எவ்வளோ பொருள் இருந்து எவ்வளோ சம்பாதிச்சு கிடைச்சல என்ன நிம்மதி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நிம்மதி இல்லை. காஃபி டே தானே, அவர் ஓனர் இறந்து போயிட்டார்ல. 3000 கோடி 4000 கோடி பொருள் கொண்ட பிஸ்னஸ் இருக்குது. தற்கொலை பண்ணிக்கிறாங்க. விஜய் மல்லையா பாருங்கள், எவ்வளோ கோடிக்கணக்கான பிஸ்னஸ் இருக்குது, நாடை விட்டு ஓடி போயிட்டார். சொந்த நாட்டில் சுதந்திரமாக தெரியக்கூடிய நிம்மதி இல்லை. இது மாதிரி நமக்கு வெளியில் தெரியவங்க 2-3 பேர். நேற்று தான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். லேடிஸ் உமன் என்டர்பிரனர்ஸ், பெண்கள் தொழில் முனைவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஒரு 15 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் இந்த மாதிரி பியூட்டி பார்லர் பண்ணுறேன், நான் கோச்சிங் எடுக்கிறேன், ஆன்லைனில் கோச்சிங் எடுக்கிறேன், நான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன். ஒருத்தவங்க கேக்கு கடை வச்சுருக்காங்க. கேக் கடை வச்சுக்கிட்டு 13 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு மாதமும் 10 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு இப்போ எவ்வளவு? 120 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. 5% ப்ராஃபிட் வந்தாலும் எவ்வளோ ஆச்சு பார்த்தீங்களா? 6 crores 7 crores அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது ஒவ்வொரு வருடமும். எப்படி பெண்களால் எத்தனை சமூக பிரச்சனைகளையும் குடும்ப பிரச்சனைகளையும் தாண்டி சம்பாதிக்க முடியுதுன்னா, உங்கள் மனதில் நிம்மதி வந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த வேலையில் கவனம் செலுத்துவீங்க. மனதில் நிம்மதி இல்லாத வரைக்கும் நம்ம முடங்கி போயிடுவோம். ஆமாம், எ சவுண்ட் மைண்ட் இன் எ சவுண்ட் பாடின்னு சொல்லுவாங்க. எ சவுண்ட் பாடி இன் எ சவுண்ட் மைண்ட் தான் கரெக்டாக இருக்கும். மனசு நிம்மதி இல்லைன்னா முறிந்த ஆவியையோ யாரால் தேற்றக்கூடும்னு இருக்குது. மனசு உடஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் அப்படியே உருகி போயிடும். என்ன ஆச்சு, நல்லா தான் இருந்தார், ஒரு வாரத்தில் அவர் என்னன்னு தெரியலங்க, திடீர்னு அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனை போல் தெரியுது. ஆள் மனசு உடஞ்சிட்டாப்புல, சுத்தமாக ஆளை பார்க்கவே சைக்கிள் அந்த மாதிரி போயிட்டார். மனசு உடஞ்சிருச்சுன்னா அந்த உருவம் அழிஞ்சிடும். சாப்பிட்றதுக்கு மனசு வராது, எதுக்குமே வராது. நல்ல உயர்வான உணவுகள் பரிமாறியிருக்காங்க, விருந்து நடந்துக்கிட்டு இருக்குது, நல்ல சுவையான பதார்த்தங்கள் இருக்குது, பசி நிறையா இருக்குது, போய் உட்காந்துருக்கோம். யாராவது ஓசியத்தில் திங்கிறதுனா உடனே தின்றுவீங்களா? போங்க, அந்த போங்க. பெரியவங்களாம் வந்திருக்காங்க, அவங்களாம் சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டான்னா சோறு போட்டோடனே மொதல் ஆளாக உட்காந்துருவீங்களா அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன ஆகும்? மனசு வெறுத்து போய்டும், சாப்பிடவே மனசு வராது. எனக்கு சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாங்க, பட்னியாக கூட கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போய்டும். மனசு நிம்மதி இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஃபில் யுவர் லைஃப் வித் பீஸ், அதான் இன்றைக்கி சிந்தனை. யோவான் 14:27 எடுத்து பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் லீவிங் யூ வித் எ கிஃப்ட், பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் ஹார்ட். உங்களுக்கு நான் ஒரு நல்ல பொருளை கொடுத்து செல்கிறேன். கிஃப்ட் பரிசு பொருள், வரத்தை கொடுக்கிறேன். தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா வரம்னு சொல்லுவாங்க. கிஃப்ட்டுனா நேர்மையாக இன்றைக்கி நேரடியாக பேசுகிறேன்னா பரிசு பொருள். ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு செல்லும்போது பிரபு ஒரு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. இந்த கேஎன்ஹெச் ஹோம்லாம் இருக்குல்ல, இந்த ஆதரவற்ற பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய மிஷினரிமார்கள் முன்ன ஒரு 100 ஆண்டுகளாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய அரசு மிஷினரிகள் மதம் மாற்றும் ஊழியத்தை பார்க்குறாங்கன்னு அதெல்லாம் தடை பண்ணிட்டாங்க. பெற்றவர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகள் மயிலாடுதுறையிலாம் 300 பிள்ளைகளுக்கு மேலே இருந்தாங்க. அந்த நிதியை நிறுத்துறதுனால எல்லா பிள்ளைகளும் சிதறி போயிட்டாங்க, ஆதரவு இல்லாமல் இருக்காங்க. அந்த பிள்ளைகளுக்கு வெளிநாட்டிலேருந்து மிஷினரிகள் வருவாங்க, ஒரு 15 நாள் 20 நாள் இருப்பாங்க. அவங்க போகும்போது எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பரிசு பொருள் கொடுத்துட்டு போவாங்க. ரொம்ப ஆச்சரியமான நல்ல ட்ரெஸ் இருக்கும், விலை உயர்ந்த புஸ்தகங்கள் இருக்கும், பென்சில் பேனா, இப்படி காதில் போடுற ஜிமிக்கி எல்லாமே இருக்கும் அதில். அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க போகும்போது நல்ல பரிசு பொருள் ஒரு டப்பா கொடுத்துட்டு போவாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போகும்போது நமக்கு ஒரு பரிசு பொருளை எல்லாருக்கும் கொடுத்துட்டு போனார். என்ன போட்டிருக்கு? ஐ ஆம் லீவிங் யூ வித் எ கிஃப்ட், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக ஆமாம், உலகம் கொடுக்கிற பிரகாரமான சமாதானம் ஒன்று இருக்குது. மனசில் நிம்மதி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு பாட்டு போட்டுருவோம். எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன்,
அது எங்கேயும் இல்லை அப்படின்னு சரக்கு அடிப்பான். போய் மதுபானத்தினால் ஈடுபடுகிறது. மதுபானத்தினால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. அதானே இயேசு மதுபானம் குடிக்கிறவராகவும் திராட்சரசம் பண்ணுகிறவராகவும் போஜனம் பண்ணுகிறவரும் வந்தார்ல அப்படின்னு அதுக்கு சப்பக்கட்டு கட்டுவான் குடிகாரங்களாம். அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஐயோ சாப்பிடுவோம் 3 வேளைக்கு. அதேமாரி அந்த காலத்தில் கல்ச்சரில் அவங்க கிரேக்க மொழியில் ஒரு டம்ளர் வைப்பாங்க, அதை குடிச்சிட்டு சாப்பிடணும். இது நார்மலான. இவன் குடிக்கிற என்ன பண்ணுறான், சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்தானா நைட்டு 12 மணி வரைக்கும் குடிச்சிட்ருக்கான். எவனாவது உங்கள் வீட்டில் சோறு திங்கும்போது சாயங்காலம் 6 மணிக்கு உட்காந்து நைட்டு 12 மணிக்கு சோறு தின்னா அவனை என்னான்னு சொல்லுவானோ. இதுதான் போஜன பிரியனுங்கிறது. எப்போ பார்த்தாலும் தின்னுக்கிட்டே அலையிறது. நேராக மார்க்கெட்டுக்கு போயிட வேண்டியது 6 மணிக்கு. அதை 1 டீ 2 டீ 2 வடை வாங்கு, அந்த ப்ரெட்டு நல்லா இருக்கு பாரு அதை வாங்கு, அது இங்கே ஒன்று இருக்குது பாரு அதை தின்னு, அந்த வாழைப்பழத்தை தின்னு, அங்கே தின்னு இங்கே தின்னுன்னு ஊர் மேய்ஞ்சிக்கிட்டே இந்த மாடு அப்படியே மார்க்கெட்டில் போகும்போது கிடைக்கிறதெல்லாம் தின்னுட்டு போகும்பார். இதுதான் போஜன பிரியன். பிரியாணி நல்ல சுவையான உணவு தான். 4 பிரியாணி தின்னா அவனை எல்லோரும் எப்படி பார்ப்பாங்க, என்னடா அது ஒரு டைப்பான ஆளாக இருக்கான்னு. அது மாதிரி மதுபானன்றது அந்த வெளிநாடுகள்லேயோ குளிர் பிரதேசங்கள்லேயோ இல்லை கிரேக்க நாடுகள் போன்ற நாடுகள்லேயோ அவங்களுடைய சாப்பாட்டின்னு ஒரு பங்காக இருக்குது. 1 டம்ளர் 1/2 டம்ளர் கொடுப்பாங்க. அதை இவன் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான், தனக்கு வசதியாக பயன்படுத்துகிறான். இயேசு குடித்தார்ல அப்படின்னு அதை வச்சுட்டு நிம்மதியை தேடி, எங்கள் வீட்டில் சண்டைங்க அதான் நான் போய் குடிக்க போகிறேன், நிம்மதியை தேடி போய் குடித்து, நீ ஏற்கனவே குடிச்சியே அப்போ உனக்கு சமாதானம் கிடைச்சதா, அதுக்கு தீர்வு கிடைச்சதா, அந்த அறிவு வராது. உங்களுடைய மனதிலே சாத்தான் ஒரு விதத்தை சொல்லுவோம், நீ உங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பைபிள்லே போட்டிருக்கு, மனம் முறிந்தவனுக்கு மதுபானத்தை கொடுங்கள்னு பைபிளில் போட்டிருக்கு, அதனால நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு. எப்பயுமே சாத்தான் உங்கள்கிட்ட பேசும்போது ரிக் வேதத்தை வச்சியோ யஜூர் வேதத்தை வச்சியோ உங்கள்கிட்ட பேச மாட்டான். பகவத்கீதையை வச்சு உங்கள்கிட்ட பேச மாட்டான், இல்லை குரானை வச்சு பேச மாட்டான். இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்களையே சொல்லி தான் பேசுவான். இயேசுகிட்ட போய் சாத்தான் என்ன சொன்னான், நீங்கள் மேலேருந்து கீழே குதிங்க, உங்கள் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளில் ஏந்துவார்கள் என்று பைபிளில் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னான். இந்த கல்லுகளை பார்த்து நீர் புஷ் என்று சொன்னீர் என்றால் எல்லாம் அப்படியே ரொட்டிகளாக மாறிவிடும். எல்லா போதகரும் பண்ணுறான். என்ன பண்ணுறான், ஒரு நொண்டி பையில் தூக்கிட்டு வரானோ 4 பேர் அப்படிங்கிறாரு. அவன் உடனே குணமாயிடுறானா. இது யாருக்கு மகிமையை சொல்கிற நீன்னு, இந்த பாதகர்கிட்ட என்கிட்ட வந்தேன்னா இந்த பாதகர்கள் போதகர்களாக மாறி காணிக்கை வாங்குறதுக்கு பண்ணுற வேலை. இதில் நடிகர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் நான் இப்படி சொல்லும்போது நீங்கள் இப்படி ஆடிக்கிட்டு வரணும், கீழே விழுகணும் அப்படின்னு ட்ரைனிங் கொடுக்குறான். பேய் பிடிச்ச மாதிரி நடிக்கணும் அப்படின்னு அவங்கள வச்சு மேடைகளில் நடித்து, இப்போ பெரும்பாலும் எல்லாருக்கும் கல்வி கற்றவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, கல்வி கற்காத கிராமப்புறங்களில் இருக்கிற மக்களை வஞ்சிக்கிறார்கள். உண்மையாக ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி நீ வாழ்ந்து காட்டி உன்னுடைய சாட்சி நிமித்தம் உண்மையான வழிகளை ஏற்றுக்கொள்கிறவர் இருக்கிறார்கள். பொய்யான விஷயங்களை சொல்லி குணமாக்குவதாக சொல்லி, பேய் விரட்டுவதாக சொல்லி, நோய்களிலிருந்து விடுதலையாக்குவதாக சொல்லி அதை ஏமாற்றுவது எவ்வளோ பெரிய மோசடி. ஆண்டவர் உன்னை இப்படி ஊழியம் பார்க்கணும்னு சொல்லி சொன்னாரா என்னைக்காவது? ஆனால் இயேசு என்ன சொன்னார், உலகம் தருகிற சமாதானத்தை நாங்கள் தரல, குடிக்கிறதுனாலையோ இப்படி. அன்றைக்கி எங்கள் அக்கா பொண்ணுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அது என்ன சொல்லுது, நல்லா உற்சாகமாக இருக்கும் அம்மா, நைட்டு பூரா நாங்கள் குதிச்சு ஆடுவோம், இன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி முழு இரவு ஜெபமாக குதிச்சு ஆடிக்கிட்டே இருப்பாங்களாம். சர்ச்சில் எல்லோரும் குதிப்போம், நல்லா ஜாலியாக இருக்கும், ஆண்டவருக்கு உற்சாகமாக நாங்கள் தோத்திர பலிகளை செலுத்துவோம். இது மாதிரி தான் மற்ற மதங்கள்லேயும் வச்சுருக்காங்க. கல்ட் ஸ்பிரிச்சுவல் ஃபாலோவர்ஸ் என்ன பண்ணுறாங்க, உடலை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயங்கள். முன்னெல்லாம் பாதி காலத்தில் என்னென்னா மதுபானத்தை ஊற்றிக்கிட்டு ஆடுவாங்க நைட்டு பூரா இரவு போகணும். இந்த பாகால் அப்படின்னு ஒரு தெய்வங்கள் இருக்குது, அதில் குடிச்சிக்கிட்டு ஆடி, எப்போ 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சிட்டு ஆடி தங்களுடைய உடம்பை கத்தியால் கிழிச்சிக்குவாங்க. இது பாகால். தங்களுடைய பிள்ளைகளையே பலி கொடுப்பாங்க. பாகால் வர்ஷிப்பிங்னு பேர் பைபிளில் இருக்குது. இந்த மாதிரி மறுபடியும் மாம்சத்திற்கு ஏற்ற விஷயங்களை தான் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், அது இல்லைப்பா, இந்த உலகம் தருகிற சமாதானம் சந்தோஷத்தை நான் உங்களுக்கு தரல,
என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து விட்டு செல்கிறேன். Do you have rooms in your heart that are full of worry, upset, anxiety or fear? உங்களுடைய இருதயத்திலே கவலையை, மனமுறிவை, பதற்றத்தை, பயத்தை எல்லாம் அடக்கி வைப்பதற்கு தனித்தனியாக ரூம் வச்சுருக்கீங்களா? இடம் இருக்கிறதா? மனசில் பூரா எப்போ பார்த்தாலும் டென்ஷன். என்னமா செய்கிறது, இப்படியே ஒரே டென்ஷன். நம்ம என்ன டென்ஷன் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையை தேவன் திட்டம் செய்திருக்கிறார். ஆமாம், இந்த இடத்துல நீங்கள் கீழே உட்காந்து தான் போகணும். ஒரு ரயில்வே ட்ராக் வருது, ரயில்வே ட்ராக்கில் 2 கேட்டு போட்டு இருப்பான். பைக்கில் விருன்னு வந்துக்கிட்டு இருப்பான். அப்புறம் கீழே இறங்கி அந்த ரயில்வே ட்ராக்குக்கெல்லாம் அடியில் பூந்து, அப்புறம் மெதுவாக போய் திரும்ப நடந்து போய் திரும்ப அடியில் பூந்து திரும்ப போய் அப்புறம் போகணும். இந்த இடத்துல வந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்சம் சறுக்கல் ஆகி தான் நீ போகணும் அப்படின்னு ஆண்டவர் நியமித்திருக்கிறார். அதை நம்ம ஏற்றுக்கொள்கிறவங்கள டென்ஷன் ஆனால் என்ன அர்த்தம்? எந்த நாயிடா இந்த கேட்டை போட்டது, கேட்டை உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு ஒன்றும் ஆக கிடையாது. அங்கே எச்சரிக்கை, உன்னுடைய வாழ்க்கையில் நீ குனிந்து போ அப்படின்னு எச்சரிக்கை இருக்குது. சில இடங்களில் தாழ்ந்து போகணும், சில இடங்களில் மேலே போகணும். உயர்த்துவார் உடத்துவார், அந்த சபையின் அஸ்திபாரம் கிறிஸ்துவே என்ற பாட்டில் இருக்கும். ஒரு நேரம் உயர்த்துவார், ஒரு நேரம் தாழ்த்துவார். அவர் என்ன செய்கிறாரு செய்வார். நீ அவருடைய கருத்திற்கீழ் அடங்கியிரு. அந்த நேரத்தில் நீ கவலையும் கோபத்தையும் என்ன நீ எரிச்சலையும் வைத்திருக்கிறாயா? Those are the rooms you haven't invited Jesus into. அந்த இடத்துல உங்களுக்கு கோபம் வரும்போது, ஆண்டவரே, அந்த பாட்டு எனக்கு போன வாரம் ரொம்ப மனசு ரொம்ப உறுத்திருச்சு. பாவியில் பாவியே கோவியில் கோவியே. பாவம் எந்த அளவுக்கு மிக கொடூரமானதோ அந்த அளவுக்கு கோபம் கொள்வதும் மிக கொடூரமானது. எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு கோபம் வருகிறது என்றால், உங்களால் முடியாத நேரத்தில், உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் போகுது, அந்த நேரத்தில் ஆத்திரம் வருது, நம்மளால் செய்ய முடியல. உங்களால் உள்ளபடியே ஒன்றுமே செய்ய முடியாது தெரிஞ்ச பிறகு அழுகை வருகிறது. இப்படி தான் மனிதனுடைய மனநிலைப்பு. எனக்கு வல்லமை இருக்கிறது அப்படின்னோடனே உன்னை கோபத்தில் அடித்து துன்புறுத்துகிறோம். அவனை அடிக்கவே முடியாதுங்கும்போது அழுக வருது. இதுதான் விஷயம். அப்போ ஆத்திரங்கள் ஏன் வருகிறது? எந்த நேரத்தில் உங்களுக்கு பயம் வருகிறது? அதான் அவர் நீ சொன்னார்ல, மூடி என்ன சொன்னார்ல, எப்பொழுதுமே நான் தேவனை நம்பி இருப்பேன், அதனால் நான் கவலைப்படவே மாட்டேன், பயப்படவே மாட்டேன். இன்னொரு அம்மா என்ன சொல்லிச்சு, எப்போல்லாம் எனக்கு பயம் வருதோ அப்போல்லாம் நான் ஆண்டவர்கிட்ட போவேன், நான் ரட்சிக்கப்பட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. மூடி என்ன சொன்னார்? மோடி இல்லை, மூடி, டிஎல் மூடி. அவர் என்ன சொன்னார்? நான் எப்பொழுதுமே தேவனிடத்தில் தான் இருப்பேன், நான் எதுக்கு பயப்பட போகிறேன் அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு பயம் வருதா? உங்களுக்கு டென்ஷன் வருதா? ஆத்திரம் வருதா? கோபம் வருதா? நீங்கள் ஆண்டவரை அந்த இடத்துல அழைத்திடுங்கள். Those are the rooms you haven't invited Jesus into. Your worries reveal the areas you have not given over to God. உங்கள் கவலைகள் வருகிறது என்றால் நீங்கள் நேராக போய் முழங்கால் போட்டு ஆண்டவரிடத்திலே உங்கள் கவலைகளை எல்லாம் தெரிவித்து விடுங்கள். அதான் இன்றைக்கி நம்ம படித்தோம். 1 கொரிந்தியர் 10 என்ன படித்தோம்? இல்லை, முழுவதுமாக மனுஷருக்கு நேரிடுகிற சோதனைகளை அல்லாமல் வேறு சோதனைகள் உங்களுக்கு நேரிடுவதில்லை. அந்த சோதனைகளோட உங்களுக்கு தப்பி போகத்தக்கதான வழியையும் உண்டாக்குவார். அதான் இன்றைக்கி 1 கொரிந்தியர் 10 இருக்குது. அப்போ சோதனைகள் வருவது ஆண்டவர் அனுமதிக்கிறார். என்னுடைய பிள்ளைகள் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். இப்போ பெட்டர் எக்ஸாமினேஷன்ஸ், இப்போ +2 எக்ஸாமினேஷனோட லெட் அஸ் கோ ஃபார் த ஹார்டஸ்ட் எக்ஸாமினேஷன். ஜேஇக்கு போங்க, நீட்டுக்கு போங்க. தென் யூ வில் கெட் அ ஃபைனஸ்ட் காலேஜஸ். Until otherwise you pass the examinations, you will never enter into the finest colleges. அப்போ ஆண்டவர் அடுத்த ஸ்ட்ரகிள், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனைகளை தான் வைக்கிறார். ஆண்டவரே, இவர்கள் எங்களை எல்லாம் நல்ல காலேஜில் சேர்க்கக்கூடாது என்று தடை கற்களை வைத்திருக்கிறார்கள். தடை கற்களை முறித்து போடும் ஆண்டவரே, நாங்கள் படிக்காமல் சர்ச்சிலே உட்காந்து மன்றாடி கொண்டு இருக்கிறோம் அப்படி சொன்னால் ஆண்டவர் கேட்பாரா? நீ போய் படி, நீ போய் வாழ, நீ போய் வலையை போடு, அப்போ மீன் வரும். நீ போய் மீனை பிடி, அதோட வாயில் காசு இருக்கும். நீ போய் உழைத்து சம்பாதி. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய கைகளையும் பிரயாசத்தை ஆசிரியர். ஆனால் உழைத்து கொண்டே இருந்தார்கள் நைட்டு பூரா. ஏசு இல்லாமல் என்னாச்சு? பிம்பிலிக்கா பில்லாப்பி, ஒரு மீன் கூட இல்லை. காலையில் 4:30 வரைக்கும் இயேசு வந்தார், வலையை இழுக்க முடியாத அளவுக்கு மீன். ஆகவே இயேசுவை நீங்கள் விசுவாசித்து உங்களுடைய கவலைகளில் அவரை உள்ளே இழுங்கள். ஆண்டவரே, எனக்கு கவலை இருக்கிறது, நான் என்ன செய்ய வேண்டும்?
புத்தி கெட்டாத தேவ சமாதானம். எப்படி இந்த சமாதானம் நமக்கு வந்துச்சு? நம்ம அறிவு எட்டாது. நம்முடைய அறிவு குறைவு உள்ளது, அவ்வளோதான். நம்ம எல்லாத்தையும் நம்முடைய அறிவினாலே தீர்த்து விடலாம் என்று மனநல மருத்துவர்கள் நினைக்கிறார்கள். அதுக்கு மனநல ஆலோசனைகளை கொடுக்கும். நீங்கள் இப்படி செஞ்சுருக்கணும், இந்த விஷயத்தில் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது, இப்படி செஞ்சிருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவனுக்கு அப்பயும் நிம்மதி இல்லை. இயேசுவினிடத்தில் வந்த எல்லாருக்கும் நிம்மதி உண்டு. That could include your finances, your relationship, your career, your parenting, your schedule, your ministry. கவலை தரக்கூடிய விஷயங்களிலே உங்களுடைய பணம், உங்களுடைய உறவுகள், உங்களுடைய தொழில், உங்களுடைய பெற்றோர் பொறுப்பு, யுவர் ஷெட்யூல், உங்களுடைய திட்டம், யாரிலோ உங்களுடைய ஊழியம், எதுவாக வேண்டுமானால் இருக்கலாம். இன்றைக்கி நிறைய பேருக்கு இப்போ நிம்மதி போகிற காரணம் என்ன? கிரெடிட் கார்டில் கடை வாங்கிறது, அப்புறம் நம்ம ரவினால் ரம்மி விளையாடுறது. நல்லா இருக்கான், 15 லட்சம் 20 லட்சம் பேங்க் பேலன்ஸோட நல்லா வசதியாக இருக்கான், ஜௌரியமாக. அப்புறம் என்ன பண்ணிடுறான்? 60 லட்சம் கடன் வர வரைக்கும் ரம்மி விளையாண்டுக்கிட்டு இருக்கான். ரம்மி விளையாடி செத்து போயிடான். சரி, இந்த 60 லட்சத்தை அந்த பக்கம் ஒருத்தன் சம்பாதிச்சானாங்கிட்ட அதுவும் இல்லை. அவன் இங்கே சம்பாதிக்கிற மாதிரி காட்டி இன்னொருத்தட்ட தோற்று போவான். ரெண்டுக்கு நடுவில் இருக்க கமிஷன் இருக்குல்ல, அதை கம்பெனி சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கும். இதுதான் ரவியோட வேலை. ஆனால் மக்கள் என்ன பண்ணுவாங்க? பணத்தை தேடி ஓடி பணத்தை தேடி போகாத அது தனக்கு ஐஸ்வர்யம் தனக்கு ரெக்கைகளை உண்டு பண்ணி கொண்டு பறக்குமா. பைபிளில் போட்டிருக்கு, நீதிமொழிகள். பணத்தை யார் முதலான காரியம் என்று நினைத்து பணத்தை தேடி போகிறார்களோ சோழி முடிஞ்சு போச்சு. ஆனால் நீ உழைத்து கொண்டே இரு, தேவனுடைய உழைப்பை ஆசீர்வதிக்கும்படி சொல்லு. பணம் இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன்னுடைய நோக்கம் முழுவதும் தேவன் நம்பர் 1, உன்னுடைய உழைப்பு நம்பர் 2, பின்னாடி இவைகளெல்லாம் கூட வரப்படும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். அவனுடைய ஊழியத்தை முதலாக வைத்து, என்னுடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கவில்லை. நிறைய போதகருக்கு என்னையே ஆசீர்வதிக்கல, பணமே வரதில்லை பிரதர். ஓ, அதுதான் ஆசீர்வாதமா? அப்புறம் எப்படி ஆசீர்வதிப்பார்? எச்சரிக்கையாக இரு. வாட் எவர் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் யூ ஹாவ் டு லெட் இட் கோ. கவலை வந்துருச்சுன்னா அது உனக்கு தேவையில்லாத விஷயம் தம்பி. கோபம் தேவையில்லை. மனசையே உடஞ்சி போச்சுங்க. என்னத்துக்கு உடஞ்சி போச்சு? போய் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லியா? இதெல்லாம் உன்னுடைய விஷயமே கிடையாது. அந்த கேப்பை பூரா நீ இயேசு கிறிஸ்துவை வச்சு ஃபில்லப் பண்ணிடு. மனம் உடஞ்சி போச்சு, கவலை, சோர்வு, பயம், பதற்றம் எதுவுமே தேவையில்லை. நீ பதற்றப்பட்டு, அதான் இயேசு சொன்னார், ஒரு மசிரை கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது. போயா, கருப்பாக்கவும் முடியாது, வெள்ளையாக்கவும் முடியாது. ஏன் போட்டு படுத்துற? எல்லாம் உனக்கு இப்போ ஃபுல் வல்லமையும் நான் கொடுத்திருக்கிறேன். உங்களுடைய பரமபிதா அப்பேற்பட்டவர், போய் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கன்னு இயேசு சொல்கிறார். இது மாதிரி எளிமையான, எவ்வளோங்க பணம் கட்டணும் பயம் போகிறதுக்கு? நீங்கள் விலையும் இன்றி பணமும் இன்றி பாலும் தேனும் கொள்ளுங்கள், வாங்கிட்டு போங்க அப்படின்னா. இல்லை, காணிக்கை தான் நான் போடணும். உன் காணிக்கை கொண்டு குப்பையில் போடியா? பூமியும் அது நிறைவும் தேவனுடையது. நீ நன்றி உள்ளவனாக இருந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய். ஏழைகள் யாருக்கு உதவி செய்யணும்? நான் காவலில் இருந்தேன், காவலில் இருக்கிறவர்களுக்கு போய் உதவி செய்ய. நான் சுகவீனமாக இருந்தேன், போ அவங்களுக்கு போ. நான் வறுமையில் இருந்தேன், அவங்களுக்கு போய் கொடு. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். யாருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக்கிறேன். ஊழியக்காரருக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுக்கலாம்னு இருக்கேன். நல்ல ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. அதை அவங்ககிட்ட சொல்லவே இல்லை ராஜா. நீ ஆண்டவர்கிட்ட போய் முழங்கால் படி. உண்மையிலேயே ஊழியக்காரர் மேல் இருக்கிற அதீத பற்றினாலே நீ லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக கொடுக்குற. இயேசுவின் மேல் உள்ள அதீத பற்றினாலே நீ செஞ்சேன்னா என்ன பண்ணியிருப்ப? வேறு காரியத்தை செஞ்சுருப்ப. எதை செய்ய போகிறதுனால ஆண்டவர்கிட்ட முழங்கால் பட்டு ஜெபி. எந்த ஊழியக்காரன்ட்டையும் கேட்காத, எந்த ஐயர்கிட்டையும் கேட்காத, எந்த பாஸ்டர்கிட்டையும் கேட்காத. யூ ஹாவ் டு கிவ் இட் ஓவர் டு ஜீசஸ். கவலையானாலும் சரி, ஆசீர்வாதமானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவுக்கு நீ கொடுக்க வேண்டும். கிவ் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். ஹியர் இஸ் த ஒன்லி வே யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ரியல் பீஸ். எல்லா கவலைகள், துன்பங்கள், மனச்சோர்வுகள், பதற்றங்கள், பயங்கள் எல்லாத்தையும் இயேசுகிட்ட சொல்லிடுங்க. பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டுங்கள். நிறைய பேர் இயேசுவே என்னை காப்பாற்றும், இயேசுவே என்னை காப்பாற்றும், ஆண்டவரே என்னை நீங்கள் எப்படியாவது காப்பாற்றும் இப்படியே சொல்கிறான். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரலோக வரமண்டலத்திற்கு எங்களுடைய பிதாவே, உங்களுடைய ஜெபத்தை நீங்கள் பிதாவாகிய தேவனை நோக்கி நீங்கள் ஏறெடுக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிப்பை பெற்றோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ஜெபத்தை நாம் கொண்டு செல்ல வேண்டும். Here is the only way you are going to have
தட்டி விடு. ரியல் பீஸ். கிவ் எவ்ரி பார்ட் ஆஃப் யுவர் லைஃப் டு காட் டு யூஸ் ஃபார் ஹிஸ் பர்பஸ். உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அங்கத்தையும் என்ன பண்ணணும்? தட்டி விடுப்பா. உங்களுடைய வாழ்க்கையின் படிப்பு, உங்களுடைய தாளந்துகள், நீங்கள் ஆண்டவருக்காக செலவழிக்கிறீங்களா? உங்களுக்கு மியூசிக் போட முடியும், அது ஆண்டவருக்காக நீங்கள் செலவழிக்க முடியுமா? செலவழிக்கணும். இதுதான் முக்கியம். நல்ல ஓவியம் வரைவது ஆண்டவருக்காக நீங்கள் செய்யணும். உங்களுடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக கொடுங்கள். அப்பொழுது புத்தி கெட்டாத தேவ சமாதானம் உங்களுடைய இருதயத்தை நிரப்பும். Here is the only way you are going to have real peace. Give every part of your life to God to use for his purpose. நீங்கள் எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்றே செய். அப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். Then you will have peace that will stand up to all of life's pressures. வாழ்க்கையில் எவ்வளோ நெருக்கடிகள் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி தேவனுடைய சமாதானம் இருக்கும். இன்றைக்கி நம்ம காலையில் கோபம் எதுக்கு வருது? ஸ்கூலுக்கு நேரம் ஆச்சு, எதுக்கு வருது? அதையும் தாண்டி நாம் தேவ சமாதானத்தில் நிரப்பப்படணும். டெய்லி நமக்கு அன்றாடம் நமக்கு சோதனைகள் உண்டு. சோதனைகள் வராமல் போவது சாதாரண ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து, பிள்ளைங்களோட பேசுகிறதுலேருந்து, ஆசிரியர் பேசுகிறதுலேருந்து, அன்றாடம் ஒவ்வொரு அதிகாரினாலும் நம்முடைய வேலைகளிலே நம்ம அன்றாட சர்ச்சில் இருக்கிறவங்களே நமக்கு இடரலாக இருப்பார்கள். இப்படி தினமும் சோதனைகள் வருது. அந்த சோதனைகளில் எப்படி மேற்கொள்வீர்கள்? Then you will have peace that will stand up to all of life pressure. எப்போ? whatever it is, you have to let it go. கடவுளிடத்தில், ஆண்டவரிடத்தில் கொடுத்து விடுங்கள். எல்லா புத்திக்கேற்பான தேவ சமாதானம் உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தையும் உங்களுடைய மனதையும் நிரப்பும். Have a blessed day.